ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் எதெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ட்ரேடர்ஸ், இங்கே அதிகமாக நான் ஃபைனான்ஸை பற்றிலாம் இங்கே பேச போகிறதில்ல. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெக்னிக்கலை பற்றி தான் அதிகமாக பேச போகிறேன். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இது போல் பெஸ்ட்டான வீடியோஸாக கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் SEBI-BLM. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். டெக்னிக்கல் பார்த்துச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். இந்த ஸ்டாக்குமே ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெயின்லாம் ப்ளே ஆகிட்டு இருக்கு, அதை கிளியராக பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஆல் டைம் ஹைலேருந்து 48% கீழே டவுன்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு பிரேக் பண்ணி இங்கே மேலே போயிருக்கு. அண்ட் டவுன் ட்ரெண்டு ரேலியுமே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி அண்ட் இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகிற பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே கிளியராக பார்க்கும்போது ஐ ஹோப் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கலாம். ப்ரீவியஸ் டைம் இது இங்கே ஹை வந்து இங்கே பார்க்கலாம். அதை வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே பிரேக் பண்ணிச்சு. அண்ட் செகண்ட் டைம் இங்கே ஹை இருந்துச்சு, அதையுமே பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹை இருக்குது, இதை பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபோர்த் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் செகண்ட் தான் இங்கே பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதனால் இங்கே நான் கிளியராக சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ராயிங் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இங்கே நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே கிடச்சிருக்கு. அது நல்ல கிளியராக பார்க்கலாம். ஜஸ்ட் செகண்ட் தான் ஃபுல் கிளியராக இங்கே பண்ணிக்கிறேன். அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே பார்க்கும்போது அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஆயிடுச்சு ரெசிஸ்டன்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட் ஹேண்டல் மேக் பண்ணிச்சு, செகண்ட் ஹேண்டல்மே மேக் பண்ணி ஒரு நல்ல ஹியூஜ் வால்யூமில் அதுவும் லீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட்னே கிடச்சிருக்கும். அண்ட் வால்யூமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 7,27,000 ஒரு நல்ல ஒரு வால்யூம்னு இங்கே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இந்த ஸ்டாக் வந்து எடுத்தவொன்னே ரேலி தருமான்னு கேட்டிங்கன்னா எடுத்தவொன்னே ரேலி தர மாதிரி சேட்டில் தெரியல. ஓரளவுக்கு சைடு வேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இதேமாரி நீங்கள் இருந்து எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இப்போ 5,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவும் நீங்களாகவே மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னுடைய இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. வெறும் ஜஸ்ட் இப்போ 3,000 தான் சேவ் பண்ணியிருக்கேன். 1 year மெம்பர்ஷிப்பு ரொம்ப அதிக பேர் வந்து இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப் இருக்குது, நாங்கள் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் குரூப் அதில் இருக்குது. அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 time செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் பாலாஜி எம்இஎஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லுமே இங்கே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நான் சொல்ல போகிற ட்ரேடர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. அண்ட் இந்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இப்போலாம் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு, கிளியராக பார்க்கலாம். டவுன் ட்ரெண்ட்லேயே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 61% கீழே கரெக்ஷன்லாம் க்ளியர் ஆகிட்டு இருக்கு, அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் ரொம்ப அதிக டைம் 200 days இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, மேலே அப்சைடில் போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பாசிட்டிவான அப்சைடில் போச்சுன்னா கேட்டிங்கன்னா போகலை. இவங்க கிளியராக இங்கே பார்க்கலாம். இங்கேருந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்சைடு போனது ஒரு 19% இருந்துச்சு. அதேமாரி இங்கேயுமே ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போனது ஒரு 23% இருக்குது. இதுவுமே கம்மி தான். ஏன்னா அதே வந்து இது பாருங்கள், ஒரு அப்சைடில் போனது கீழே பாட்டம் மீன்ஸ் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு அரௌண்ட் வந்து 60% வரைக்கும் இங்கே அப்சைடில் போயிருக்கும். அதை இங்கே நல்லா கிளியராகவே பார்க்குறது. அட் த சேம் டைம் இதுவுமே ப்ரீவியஸாக சொன்னால் சேம் சேட் பேட்டர்ன் தான். லோவர் அண்ட் லோ பேட்டர்னை இங்கே மீன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு ஹையில் போய்ட்டு கிளியராக பார்க்கலாம். ப்ரீவியஸ் டைம் இந்த ஹை பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு, அதை பிரேக் பண்ணி மேலே போச்சு. அட் த சேம் டைம் இங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ரிவர்சல் எடுத்துச்சு. ரிவர்சல் எடுத்துருந்தால் ஒரு நல்ல ஒரு அப்கேண்டில் வந்து இங்கே காமிச்சிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்த ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இங்கே இருந்துச்சு, இதையுமே பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே போயிருக்கு, அதையுமே கிளியராக பார்க்கலாம். அதேமாதிரி இங்கேயுமே 3rd time, அடுத்தது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4th time, 5th time அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே கிடச்சிருக்கு. ஜஸ்ட் செகண்டில் நான் மார்க் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கேருந்து ப்ராப்பரான ரெசிஸ்டன்ட் லைனுமே கிடச்சிருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே ப்ராப்பரான இங்கே கன்ஃபர்மேஷனே கம்மிருக்கு. ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது இங்கே, அந்த செகண்ட் கிரியேட் பண்ணிச்சு ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் லைன் கன்ஃபர்மேஷனாக இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு ஹேண்டில் மேக் பண்ணி
நல்ல ஒரு பாசிட்டிவான இந்த க்ரீன் கேண்டில் இந்த மூமெண்ட்டுமே இருக்குது. அண்ட் வால்யூம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 2.63 மில்லியன் ஒரு நல்ல ஹியூஜான இங்கே வால்யூமே இருக்குது. அண்ட் அப்சைட் தான் எப்பயுமே நல்லா கிளியராக போயிட்டுருக்கு. ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அண்ட் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து சைட்வேஸும் ஒரு கொஞ்சம் தேர்ந்து இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் IFCI லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம டேரெக்டாகவே இந்த டெக்னிக்கல்ஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு, இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹை வந்து பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து இப்பயுமே ஒரு நியர் அபவுட் அதிகமாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 20% கீழே டவுன்லாட் ட்ரேட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் 200 டேஸ் மூவிங் எவரேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக மோஸ்ட் டைம் வந்து ரொம்ப அதிக டைம் வந்து இங்கேருந்து கிளியர் பண்ணியிருக்கு. ஏன்னா அதிகமாக ப்ராப்பராக வந்து மேக் பண்ணி அதிகமாக மேலே போகலாம், அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக விச் மீன்ஸ் இங்கே ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் செய்வாங்க, அந்தளவுக்கு இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ப்ராப்பரான ஒரு சேட்டிங் மேக் பண்ணியிருக்கு. அண்ட் சேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து கப் ஹேண்டில் சேட்டிங் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ப்ராப்பராக ஃபஸ்ட் டைம் கப் மேக் பண்ணிச்சு, அடுத்த ஃபஸ்ட் ஹேண்டல் செகண்ட் ஹேண்டலையும் மேக் ஆகிருக்கு, அதையும் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே பிரேக் அவுட்டுமே இருக்குது. சாரி, கன்ஃபர்மேஷன் இல்லை, ரெசிஸ்டன்ட் லைன் வந்து சேட் பேட்டர்ன் இங்கே பிரேக் அவுட் வந்து இங்கே கிளியராக பார்க்க முடியும். அது போக இங்கேருந்து அடுத்த நெக்ஸ்ட் கேண்டல் க்ரீன் கேண்டலில் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பிரேக் அவுட் வந்து பாஸ் ஆகிருக்கு, செகண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுமே இங்கே பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் சொல்லுவாங்க. அந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து நியர் வந்து இங்கே ரெசிஸ்டன்ட் எடுத்துன்னு தான் மேலே போயிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு வேல்யூ தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் எனவே யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 மந்த் மட்டும் ட்ரையல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது ட்ரேடர்ஸ். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பெஸ்ட்டான சாட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கேன், வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இன்றைக்கான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ், நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் பாய்.